வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தோட நன்மைகள் என்ன, அதன் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பப்பாளி இது முழுசாக இருக்குது, இது பாருங்க, இது கட் பண்ணி இருக்குது. நல்லா அழகழகாக பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பப்பாளி பழம் எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு பாருங்கள். இது நாட்டு பப்பாளின்னு சொல்லுவாங்க. இதில் நல்ல விதை இருக்கும். விதை இல்லாத பப்பாளி பழத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கி சாப்பிடாதீங்க. அது மலட்டு பப்பாளின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று செயற்கை மூலியமாக தயாரிக்கக்கூடிய பப்பாளின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து கருப்பு கலரில் நல்ல விதை இருக்கும். விதையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் நல்லா ரிமூவ் பண்ணி நீட்டாக சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து மஞ்சள் கலரில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த மஞ்சள் கலர் ப்ளஸ் வந்து சிவப்பு கலரில் ரெண்டு நிறத்தில் நமக்கு வந்து என்ன செய்யும், இந்த பப்பாளி பழம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து, இதில் இன்னும் அநேக சத்துக்கள் இந்த பப்பாளி பழத்தில் இன்றைக்கி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த பப்பாளி பழத்தை விரும்புறது கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால், இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் நிறைய ஒட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காண்டி என்ன செய்ய வாங்க மாட்டாங்க. அந்த பப்பாளி பழத்தை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இது பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அநேக சத்துக்கள் என்ன செய்யுது இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு செரிமான பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு பெரிய விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. செரிமானம், அஜீரணம், நெஞ்சு எரிச்சல் போன்ற காரியங்களிலிருந்து ஒரு பெரிய முழு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது செரிமான பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமாக செயல்படுகிறது. இதில் விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோடின் சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கருவியை உண்டாக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா இருதய ஆரோக்கியத்திற்கு இந்த பப்பாளி பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் நார் சத்து, பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம்னு சொன்னால் இந்த பப்பாளி பழம். இதில் வந்து விட்டமின் கே, விட்டமின் சி குறைபாடு உள்ளவங்க என்ன செய்யலாம், இந்த பப்பாளி பழத்தை என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இதில் விட்டமின் கே, விட்டமின் சி சத்து இருக்குது. அதனால் எலும்புகளை வலுவூட்டக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படிங்களுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பப்பாளி பழத்தை கொடுத்து வந்தோம்னு சொன்னால் சீக்கிரம் அவங்கலேருந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகவங்க. மேலும் பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களை அறவே அகற்றக்கூடியது இந்த பப்பாளி பழம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கரோடின், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நோய் எதிர்ப்பு தன்மை இந்த இதில் இருக்கிறதுனால முக்கியமாக கேன்சர் செல்களை முக்கியமாக அகற்றக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள், இது பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க. அந்த டைப் 1 டைப் 2 இப்படி எப்படிப்பட்ட குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவதற்கு என்ன செய்யுது, இந்த பப்பாளி பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இனிப்பாக இருக்குது. சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, கிடையாதுங்க. இது அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இதில் குறைந்த கலோரி இருக்கிறதுனால அந்த சுகர் பேஷண்ட் என்ன செய்யலாம், நல்லா சாப்பிடலாம். மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாதவிடாய் போக்கில் வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், அடி வயிற்று வலி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாயை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இதை தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து ஒரு முழுவதுமான விடுதலையை பெறலாம். மேலும் பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துங்க. கண் பார்வைக்கு நல்ல ஒரு இயற்கை உணவுன்னு சொன்னால் அந்த பப்பாளி. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ சத்து வந்து கண் பார்வைக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பப்பாளி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கண்ணில் எரிச்சல், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை எல்லாமே என்ன செய்யும், சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா இது சிறு பிள்ளைகள்லேருந்து வாலிபர்கள் வரைக்கும் என்ன செய்யலாம், எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு பெரிய சிக்கல் சொல்லி பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலில் போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து இருக்குது. அதனால் இந்த 2 சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக என்ன செய்து இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இதில்
பப்பாளி பழம் ப்ளஸ் வந்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஆண்மை விந்தணுக்கள் நிச்சயம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்னால், தோலில் அலர்ஜி இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக கருவுற்ற பெண்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம். தோலில் அலர்ஜி இருக்கக்கூடிய நினச்ச வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அதனால் பப்பாளி பழம் வந்து நமக்கு ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. அதனால் நீங்களும் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நீங்களும் அந்த தேவையில்லாத மாத்திரை மருந்துகளை எடுக்கிறத விட்டு இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பப்பாளி பழத்தை நம்ம பப்பாளி பழத்தின் மூலியமாக பல நோய்களை என்ன செய்யலாம், வெல்லலாம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. See you. This video sponsored by Buy Mode eShopping. இந்த பை மோட் ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பை மோட் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு தேவையான பல ப்ராடக்ட் நமக்கு வந்து இருக்குது. அதை நம்ம என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயே நம்ம என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ, பர்ச்சேஸ் பண்ண நாள்லேருந்து கரெக்டாக 7 நாட்களில் நமக்கு என்ன செய்யும், வீடு வந்து சேர்ந்துடும். பொருள் ரொம்ப தரமாக இருக்குங்க, ரொம்ப சேஃப்டியாக வந்து என்ன செஞ்சிரு, நமக்கு கொரியர் சர்வீஸ் வந்து கிடச்சிடுது. அதனால் நீங்களும் இந்த பை மோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.